Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தனியார் பேருந்திலிருந்து 2 பெண்களை நடுவழியில் இறக்கிவிட்ட அவலம் அரங்கேறியது. பெண் வழக்கறிஞரின் செல்போன் கீழே விழுந்ததில் இறங்கி தேடிய போது அங்கிருந்து பேருந்தை இயக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக மற்றொரு பெண் பயணியையும் ஓட்டுநரும் நடத்துனரும் இரவென்றும் பாராமல் கீழே இறக்கியதாக தெரிகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் வருவாய் கோட்ட அலுவலகத்தினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என அந்த பகுதி மக்கள் எச்சரித்தனர். என்ற போக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் தவற விட்ட ஒரு செல்ஃபோனை கீழே இறங்கி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கின 2 பெண்களை அப்படியே இருட்டில் அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே பஸ்ஸை கிளப்பிட்டு வந்துட்டாங்க. இதே ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். அந்த பெண்ணை இத்தனைக்கும் ஒரு அட்வொகேட்டுக்கே இப்படி ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கான நிலை எப்படி இருக்கும்? ஓராண்டுக்கும் மேலாக தூர்வாரப்படாமல் உள்ள பக்கிங்காம் கால்வாயை தூர்வார வேண்டும் என சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் வலியுறுத்தினார். மாமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் 7வது வார்டில் உள்ள பல சாலைகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் தொடங்கவில்லை என குற்றம் சாட்டினர். பக்கிங்காம் கால்வாயை தூர்வார கோரி கடந்த 1 வருடமாக பலமுறை கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் 7வது வார்டில் ஆபத்தான நிலையில் உள்ள சாலைகளை புதிதாக அமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மழைநீர் வடிகால் பணியை இன்னும் இதை முடிக்காம இருக்காங்கன்றத அதை உடனடியாக தொடங்கி அதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறேன். கடந்த ஆண்டு கழிவுகள், அதாவது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது, அது சம்பந்தமா புகார் பலமுறை எழுப்பி நான் மன்ற கூட்டத்தில் அந்த பலமுறை அந்த கேள்வி எழுப்பி அந்த கழிவுகளை அகற்ற சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கு தீர்மானமும் வச்சாங்க. அந்த தீர்மானத்தை உடனடியாக அகற்றி தர வேண்டும் கேட்கிறேன். ஏன்னா அந்த வழியாக தான் அந்த மழைநீர் பக்கிங்காம் கானலுக்கு போய் சேரக்கூடிய இடம். அது ஓராண்டுகளுக்கு மேலாக அப்படியே இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் உள்ள சாயாவனம் கோயிலில் பழைய கல்வெட்டி எழுத்துக்களை படிமம் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாரம்பரியம் மிக்க பூம்புகார் நகருக்கு சான்றாக விளங்கும் சாயாவனம் கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் கோயில் சுற்றுச்சுவர்களில் உள்ள அரிய தகவல்கள் அடங்கிய கல்வெட்டி எழுத்துக்களை படிமம் எடுத்து ஆய்வு செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. பூம்புகாரின் எச்சமான சாயாவனம் சம்பாபதி அம்மன் கோயில்களுக்கு விடிய அரசு நிதி ஒதுக்கி பராமரிக்க மக்கள் வலியுறுத்தினர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஆய்வு பணி மேற்கொண்டு அதற்கான அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மன்னை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பாங்கி ஷாப், கோல்டன் சிட்டி, பேஷ்மா நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய், குடிநீர் இணைப்பு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மனுவை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மனுக்களை வாங்கி வைத்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கல்விமடை கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் புனரமைப்பு பணியின் போது தங்கத் தகடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. திருநாகேஸ்வரமுடையார் சமேத திருநாகேஸ்வரி தாயார் கோயிலில் 1500 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கத்தை நகர்த்தும் போது அதன் அடியில் இருந்து மனித உருவங்கள் மற்றும் ராஜா உருவம் பொறிக்கப்பட்ட தங்கத் தகடுகள் கிடைத்தன. சுமார் 16 கிராம் எடை கொண்ட தங்கத் தகடுகள் பாதுகாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யும் போது மீண்டும் சிலைக்கு கீழ் வைக்கப்படும் என அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது.